எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். என்ன விஷயம்னா, இன்னைக்கு வந்துட்டு கடவுள் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு குட்டி ஸ்டோரி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னன்னா, ஒரு ஆசிரமத்துல ஒரு மாணவன் வந்து அவரோட படிப்பை படிச்சு முடிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு அவர் வந்துட்டு அவங்களோட குரு கிட்ட போயிட்டு கேக்குறாரு, ஐயா நான் படிச்சு முடிச்சிட்டேன், நான் எங்க அம்மா அப்பாவோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஓகே, அந்த குருவும் வந்துட்டு சரி ஓகேப்பா, நீ கடவுள் உனக்கு எல்லா ஆசையும் கொடுக்கணும், நீ வாழ்க்கையில நல்லபடியா அடுத்தடுத்த நிலைக்கு நீ போகணும், கடவுள் உனக்கு அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மாணவன் சொல்றாரு, ஐயா நீங்க எனக்கு நிறைய கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா வந்து இந்த கடவுளை பத்தி என்கிட்ட எதுவுமே நீங்க சொல்லலையே, கடவுள் உண்மையில இருக்காரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே அந்த குரு சொல்றாரு, இதுக்கான விடையை வந்துட்டு நான் அப்புறம் சொல்றேன், நீ வந்துட்டு பக்கத்து கிராமத்துல இருக்க என்னோட சகோதரனை போய் பாரு, அவருக்கு வந்துட்டு நான் ஒரு புத்தகம் கொடுக்குறேன், அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ அவரை நல்லா விசாரிச்சுட்டு திரும்பி வா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாணவனும் வந்துட்டு அவர்கிட்ட இருக்க புத்தகத்தை வாங்கிட்டு அவரோட பயணத்தை தொடர்றாரு. பாத்தீங்கன்னா அவரு பக்கத்து கிராமத்துக்கு அந்த காட்டு வழியா தான் போகணும். அதனால வந்துட்டு அவரு அந்த பயணத்தின் போது சாப்பாடு தண்ணி இதெல்லாமே எடுத்துக்கிட்டு அவரு போறாரு. பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அவரோட தண்ணி வந்து கீழே கொட்டி, தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடுது, கீழே பாட்டில் கீழே விழுந்து தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடுது. உடனே அந்த மாணவன் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த காட்டுல ரொம்ப தாகம் இருக்கு, காட்டு வழியா அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. போற வழியில வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு அந்த காட்டுல இருக்க இலை செடியெல்லாம் பறிச்சு அவரோட பைக்குள்ள போட்டுட்டே இருக்காரு. பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கிட்ட போறாரு. பாத்தீங்கன்னா அவர் ஒரு பார்வையற்றவர். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் அந்த பார்வையற்றவர் கிட்ட கேக்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, நான் வந்துட்டு மூலிகைகளை பறிச்சு என்னோட பையில சேகரிச்சுட்டு இருக்கேன், மக்களோட நோய்களுக்கு தேவையான மூலிகை, அது இந்த மூலிகை கொடுத்தா அவங்களுக்கு சரியாயிடும், அதை நான் பறிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப என்ன மூலிகையை பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இது வந்து பாம்பு கடிச்சா விஷம் முறியறதுக்கான மூலிகை. இத வந்துட்டு நான் எனக்கு கண்ணு தெரியாததுனால ஒவ்வொரு மூலிகையும் முகர்ந்து பார்த்து நான் என்னோட பேக்குள்ள போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து அந்த மாணவன் வந்துட்டு, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, இங்க பக்கத்துல தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையற்றவருக்கு சொல்றாரு. பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, நீங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த கிணத்துல நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரு கேட்டா அந்த பாம்பு முறிவு மூலிகைய கொஞ்சம் வாங்கி தன்னோட பையில வச்சுக்கிட்டு அவரோட பயணத்தை அந்த மாணவன் வந்து தொடர்றாரு. கொஞ்ச தூரம் போனோடனே கிணறும் வந்துருது. அவரோட தாகத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டு ஒரு மரத்துக்கு கீழே போய் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் படுத்து அப்படியே அந்த களைப்புல அவர் கொஞ்ச நேரம் தூங்கிடுறாரு. பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அவரை காலை ஏதோ தட்டிட்டு ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு ஆகுது. உடனே அவன் எந்திரிச்சு பாக்குறான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முயல் வந்துட்டு அவரோட காலை வந்து தட்டிட்டு ஓடுது. பாத்தீங்கன்னா அவன் சரி ஐயோ முயலா அப்படின்னு சொல்லிட்டு மேல நிமிந்து பார்த்தா ஒரு மரக்கிழ வந்துட்டு அவர் மேல முறிஞ்சு விழ பாக்குது. உடனே அவரு தப்பிச்சேன் பொழைச்சேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. நல்ல வேலை அந்த முயல் தட்டிட்டு போகலன்னா அந்த மரக்கெல்லாம் அவர் மேல விழுந்துட்டு இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பயணத்தை தொடர்றாரு. அவர் எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்துட்டாரு. போய் பார்த்தா அங்க வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு வாயில நுர தள்ளிட்டு படுத்த படுக்கையா இருக்காரு. மூச்சு வாங்குறது கூட ரொம்ப சிரமப்பட்டுட்டு படுத்த படுக்கையா இருக்காரு. உடனே அவருக்கு பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி. அந்த பார்வையற்றவர்கிட்ட வாங்கின அந்த மூலிகையை ஞாபகம் வந்தது அவருக்கு. உடனே அந்த மூலிகையை கசக்கி அவரோட வாயில விட்டுறாரு. அவர் வந்துட்டு பொழைச்சிடுறாரு. பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த நாட்டோட மந்திரி, அவரோட உயிரையே இந்த பையன் காப்பாத்திட்டாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் வந்துட்டு திரும்பி என்னோட ஆசிரமத்துக்கு போகணும், அது போறதுக்கான வழியை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் அதை பண்ணிடுறாரு. அவரும் ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. அவர் குருவை போயிட்டு, இந்த மாதிரி நான் உங்க தம்பியை பார்த்தேன், அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்தது, போற வழியில என்ன நடந்தது, அவர் தம்பிக்கு என்ன நடந்தது எல்லாத்தையுமே அந்த குரு கிட்ட சொல்லிடுறாரு. பாத்தீங்கன்னா குரு கிட்ட சொல்லிடுறாரு. உடனே அவர் சொல்றாரு, நீ கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டியே தம்பி, இந்த நடந்த அந்த
நிகழ்வுகள்லாம் யோசிச்சு பாரு, உனக்கே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் யோசிக்கிறான், என்னங்க ஐயா சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த குரு கிட்ட கேக்குறாரு. என்ன தம்பி, காட்டுல வந்துட்டு அந்த விஷக்கடிக்கு மருந்து கொடுத்தானே அந்த அந்த மனிதன் வந்துட்டு உனக்கு கடவுள். காட்டுல கூட கிணத்தின் தேவை இருக்கு அப்படின்னு உணர்ந்து அந்த காட்டுல கிணறு வெட்டினானே அந்த மனிதன் ஒரு கடவுள். உன் உயிரே போயிருக்கும், உன் காலை தட்டி விட்டு உன்னை எழுப்பின அந்த முயல் ஒரு கடவுள். மந்திரிய வந்துட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மந்திரியை நீ காப்பாற்றினியே அந்த மந்திரிக்கு நீ கடவுள். இந்த மாதிரி கடவுள் வந்துட்டு ஒவ்வொரு விதத்திலையும் மனிதர்கள் வந்து காப்பாத்துறாரு. அதனால இன்னுமா உனக்கு கடவுளை பார்த்தேன்ற உனக்கு அந்த நினைப்பு வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த மாணவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு அந்த கடவுள் இருக்காரு அப்படின்ற தன்னிலேயே உணர்றாரு. இப்ப புரியுதுங்களா? சின்ன சின்ன உதவிகள் செய்தாலும் அதை உடனே செய்கின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அத்தனை பேரும் கடவுள் தாங்க. கடவுளை வந்துட்டு உருவத்துல தேடாதீங்க, உள்ளத்துல தேடுங்க. கடவுள் வந்துட்டு தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற அந்த கடவுள் வந்துட்டு கண்டிப்பா நமக்கான உதவியும் கண்டிப்பா செய்வார். யாரோ மூலியமா ஏதோ ஒரு வகையில நமக்கு உதவி வரும். அதனால எப்பவுமே வந்துட்டு நமக்கு கஷ்டம்னு சொல்லி கடவுளை ஏசாதீங்க. நமக்கான வேலைகளை நம்ம கரெக்டா செய்துட்டு போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கான உதவி ஏதோ ஒரு வகையில யாரோ ஒரு மூலியமா நமக்கு கண்டிப்பா வந்து சேரும். அதனால எப்பவுமே வந்துட்டு அடுத்தவங்களை ஏசாதீங்க, அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க. நம்மள கரெக்டா பாத்துக்கணும். அதாவது மத்தவங்களை ஏமாத்தாம திருடாம மத்தவங்களுக்கு நம்மளால எந்த கெடுதலும் செய்யாம நம்ம வாழ்ந்தோம்னாலே மேக்சிமம் கடவுள் வந்துட்டு நமக்கு எந்த ஒரு துன்பத்தையும் தரமாட்டாரு. அப்படியே துன்பத்தை கொடுத்தாலுமே வந்துட்டு அதற்கான வழியையும் கண்டிப்பா நமக்கு வந்துட்டு செய்வாரு. அதனால வந்துட்டு நமக்கு கஷ்டப்படுற காலத்துல வந்துட்டு நமக்கான கஷ்டத்துக்கான வழி என்னவோ அதை தேடணும். மத்தவங்கள அதை விட்டுட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்மள சுத்தி இருக்கவங்க நமக்கு எதுவுமே செய்யலையே, நமக்கு எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு அடுத்தவங்களை தயவு செய்து குறை சொல்லாதீங்க. அது வந்து ரொம்ப 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 ஒரு ஒரு தவறான செயல். அடுத்தவங்களை ஃபர்ஸ்ட் குறை சொல்லாதீங்க. நம்ம வந்துட்டு அடுத்தவங்களை ஏமாத்தாம திருடாம நமக்கு என்ன முடியுதோ நம்ம என்ன வாழணுமோ அதை மட்டுமே யோசிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. கண்டிப்பா கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. நமக்கான கிரெடிட்டை கடவுள் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.